முதலமைச்சருடைய அலுவலகம் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா எங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலக சங்கம் வச்சிருங்க. உங்களுக்கு விருப்பம்னா வேலை பார்க்கல போங்க. ஏன் மாற்றப்படணும்? அது அவங்க மன்னிக்கணும். உங்களை போன்றவர்கள் இப்படி எல்லாம் பேசுவது தவறு. அமைச்சர்கள் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு யாருங்க பேசுறா? ஸ்டாலினுக்கு தான் சாக்லேட்டிஸ் மாதிரி அரசு நிர்வாகம் சாக்லேட்டிஸ் மாதிரி தெரியுமா? அல்ல உதயநிதிக்கு என்ன தெரியும்? அல்ல திமுக துரைமுருகன் மந்திரியா 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்ல, அவரை விட்டு துணை முதல்வர் அவரை போட்டாங்களா, உதயநிதியை போட்டாங்களா? அப்பெல்லாம் நீங்க கேட்கல. தப்பான எல்லாத்துக்கும் முன்னுதாரணமே திமுக தான். உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்களை கைது பண்றதுதான் இவங்க நோக்கம் போல இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. உதயநிதியை கைது பண்ணிக்காங்களா? இவங்களை ஏன் பண்ணாங்க? அசம்பிளிக்குள்ள முதலமைச்சர் விளையாடும் ஒடிப்பேன் அப்படின்னா பண்ணாம இருப்பாங்களா? முத்தம் கொடுப்பாங்களா? லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் வந்திருக்கு, நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா? நான் படம் பார்த்தே 15 வருஷம் ஆச்சு. இப்போ போய் எங்க பார்க்க போறோம்? ஜனநாயகன் படம் வந்திருக்கு. ஒரு பக்கம் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆளுநர் விஷயம் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜய் ரொம்ப மௌனமா இருக்காரு அப்படிங்கறதான் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம். பதட்டப்படுறவன் தான் குதிப்பான், பதட்டப்படாம இருக்கிறவன் நிதானமா தான் இருப்பான். அப்போ முதலமைச்சர் பதட்டப்படாம நிதானமா இருக்காருன்னு அர்த்தம். அது நல்ல விஷயம் தான். ஆளுநர் விவகாரம் இன்னைக்கு காலையில இருந்து பரபரப்பா பேசப்படுது. ஆளுநர் போகக்கூடிய அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படலை, அதனால அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்கல அப்படின்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஆனா அவர் வாட்டுக்கு சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குது விஷயம்? இல்லைன்னா அவரை தனிப்பட்ட முறையில் தெரிந்ததால் நான் சொல்லுகிறேன். அவருக்கு இயல்பாகவே ஒரு வாரமா உடல்நிலை சரியில்லை. 105 டிகிரிக்கு மேல காய்ச்சல், அதோட இருமல் இப்படி இருந்தாரு. அதனால அவர் போகல. ஒருவேளை அவர் நலமாக இருந்திருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை என்னன்னா கேட்டுதான் போவேணான்னு தான் சொல்லியிருப்பேன். ஏனென்றால் கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த புதுசா வந்திருக்க கவர்னர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு இது அடிமை இந்தியா இல்ல சுதந்திர இந்தியான்னு. கவர்னர் என்கின்ற பதவி வெள்ளைக்காரன் ஆண்ட போது அடிமையாக இந்தியா இருந்த போது அந்த கவர்னருக்கு அதிகாரம் வேற. சுதந்திரம் 75 வருஷம் தாண்டிருச்சு. இன்னமும் அந்த பழைய நினப்புல இந்த கவர்னர் உட்காந்துருக்காரா என்னவோ. ஒருவேளை லேட்டா இவங்களுக்கு அவங்க ஊருக்கு கோவாவுக்கு சுதந்திரம் வந்துச்சா, அதனால அவருக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், கவர்னர் என்பவர் வானத்திலிருந்து குதித்து வந்திருக்கிற தேவதூதன் அல்ல. பஞ்சாயத்து பச்சையா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. பஞ்சாயத்து போட்டு பியூனு கூட ஜாப் செக்யூரிட்டி உண்டு, கவர்னருக்கு கிடையாது. நீங்களும் கிராமத்துக்காரர் தான். பொங்கல்ல சாமி கும்பிடுவோம் தெரியுமா? களத்துல மாடு மாடெல்லாம் வச்சுக்கிட்டு சாணியை வச்சு அதை சாமின்னு வச்சுக்கிட்டு குழுந்து கும்பிடுவோம். எல்லாம் முடிஞ்ச தூக்கி குப்பையில போட்டுருவோம். சாமியா இருக்கிற சாணியை வலிச்சிருந்தா சாணி தான். அதுதான் கவர்னர். நாளைக்கே எடுத்துட்டு அடுத்த நாள் இருக்கு, ஒன்றும் பேச்சே இடம் கிடையாது. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தான் மரியாதையை ஒழிய எங்கேயோ இருந்து யாரோ போடுற கவர்னர்லாம் உத்தரவு போடுறதுக்கு நீங்களும் நானும் மட்டுமில்ல, நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த ஆட்சி அடிமைகள் அல்ல. அவர் தேவதூதன். நிகழ்வுல பங்கேற்கிறார் அப்படின்னா முதலாவதாக வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும். அதைத்தான் நான் சொல்றேங்க. இந்த முடிவெடுக்க இவர் யார்? இவர் என்ன எஜமா? நமக்கு நாம என்ன இவருக்கு அடிமையா? அது எந்த இடத்துல, அதை பாருங்க. நான் வேடிக்கைக்கு சொல்லல, இது தனிப்பட்ட கட்சி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி தமிழகனுடைய சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு விடப்பட்டிருக்கார் சவால். தமிழ்தாய் வாழ்த்து யார் எழுதுனது? சுந்தரம் பிள்ளை. அந்த சுந்தரம் பிள்ளையுடைய பேரால் தான் இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டி இருக்கு. மனோன்மணியும் சுந்தரனார், அங்கேதான் இந்த பிரச்சனை. எந்த தமிழ்தாய் வாழ்த்தை நம்ம உயிருக்கு மேலாக நினைக்கிறோமோ அதை எழுதியவர் யாரோ அவர் பெயரால் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியிலேயே நான் 3வது தான் பாட வைப்பேன்னு சொன்னா, அந்த கவர்னரை எதிர்த்து தமிழ்நாட்டில் யாராவது ஆதரித்தால் அவனுக்கு வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. கர்நாடகா போய் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்திக்க போறாரு. காவேரி அந்த மேகதாது விவகாரத்தை பிரச்சனையை தீர்க்க போறாரு அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவர் ஏங்க அங்க போறாரு அப்படிங்கறதான் பிரதானமா கேட்கிறாங்க. நான் எப்பவும் பொய் சொல்ல என்னால முடியாது. இந்த பிரச்சனையை மாநில அரசுகள் கையாளவே முடியாது. அதையெல்லாம் கடந்து போயிடுச்சு. காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒன்று இருக்கு. நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சரே சொல்லியிருக்கிறார், இதை மாநில அரசுகள் பேச முடியாதுன்னு. நீங்க உங்களுக்கு தேவைகளை எவ்வளவு டிஎம்சி தண்ணி வேணும் என்பது மட்டும்தான். இந்த பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம்னு விட்டுட்டு இப்ப வாய்கிழிய பேசுறாங்க பல பேர். நமக்கு இருந்த இந்த மொத்த உரிமையும் கையை விட்டு போனதுக்கு என்ன காரணம்? 1924 50 ஆண்டு கால ஒப்பந்தம்.
அது முடிகிறது 74. அந்த ஒப்பந்தத்திலேயே அந்த 50 ஆண்டு முடிகிற போது இரு அரசுகளும் அமர்ந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் புதுப்பித்துக் கொள்வது என்றுதான் இருக்கு. அது ஒப்பந்தம் முடிஞ்சதா இல்லை. அந்த 74 அந்த ஒப்பந்தம் முடிகிற காலத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து திமுக ஆட்சி. அவர்கள் அதுக்காக எடுத்த நடவடிக்கை என்ன? எடுக்காம விட்டாங்க. அதனுடைய விளைவு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி வருது. அந்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி. கர்நாடகாவில் தேவராஜ அரசு முதலமைச்சர். அவர் அனுபவசாலி. எம்ஜிஆரை கூப்பிட்டு மத்தியிலேயே ஜனதா ஆட்சி, பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மொராய் தேசாய் ரொம்ப சீனியர். நமக்குள்ள இருக்கிற, நம்ம எதிரா இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி பிரச்சனை. நாம இதை தீர்த்துக்கலன்னா இந்த ஒரு பிரச்சனையை வச்சு அவர் நம்மளை காலி பண்ணிடுறாருன்னு விவரம் தெரியாதவராக இருந்தாலும் எம்ஜிஆர் நீங்க சொல்றது நியாயம், என்ன செய்யலான்னு கேட்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி 320 டிஎம்சி தருவது என்று ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு பேப்பர்லாம் ரெடி பண்றாங்க. அடுத்த நாள் கையெழுத்து போட போறாங்க. முதல் நாள் முரசொலியில் ஒரு கடிதம் வருது. உடன்பிறப்பே, 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால் தான் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைந்தாலும் அது தமிழர்களுக்கு, தமிழகத்திற்கு செய்கிற துரோகம். இவர் எழுதினோடனே எம்ஜிஆர் அதோடு நிறுத்திட்டார். அதனுடைய விளைவு என்னாச்சு? அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் பாருங்க. இதான் நின்று போச்சு இல்லைங்களா? 89 திமுக ஆட்சி வருது. இவங்க அதை செய்யணும். செய்ய போற நேரத்தில் ஒரு வழிவகையும் இல்லை. ஏன்னா அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேல போயிடுச்சு. அந்த நேரத்தில் இதெல்லாம் சொன்னா வெட்கக்கேடு. இதை பத்தி பேச திமுக காரன் பேசுறான்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எல்லாம் பேசுறான்னு அர்த்தம். மன்னார்குடி ரங்கநாதன் ஒருத்தர், அவர் சுப்ரீம் கோர்ட் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தையே வழக்காக ஏற்றுக்கொள்கிறது சுப்ரீம் கோர்ட். தமிழக அரசு மன்னார்குடி ரங்கநாதனுடைய வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டது. அப்படித்தான் அது கொஞ்சம் உயிர் வருது. அதற்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துற குழு போடுறாங்க. அந்த குழுவுல 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைந்தாலும் தமிழகத்துக்கு செய்கிற துரோகம் என்று சொன்ன அதே கருணாநிதி அவர் முதலமைச்சராக கையெழுத்து போட்டது எவ்வளவு தெரியுங்களா? 185 டிஎம்சி. எம்ஜிஆர் போட விட்டுருந்தா 320 டிஎம்சி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அதுல பாதி மாதிரி. இவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டு அதற்கு முன்னாலேயே காவிரியில் அங்கே அணையை கட்டினா தமிழ்நாட்டினுடைய அனுமதி வேணும். தமிழ்நாட்டில் ஏதாவது பண்றதுன்னா கர்நாடகத்தினுடைய அனுமதி வேணும். அப்படி இருக்கிற போதும் முதலமைச்சராக கருணாநிதி இருக்கிற போதுதான் காவிரியினுடைய மிக முக்கியமான உபநதி கபினி ஹேமாவதியில 70களில் அணை கட்டினார்கள். அதிர்ச்சியா எல்லாரும் கேட்கிற போது கர்நாடக அரசு உங்க ஆட்சி தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருச்சுன்னு சட்டமன்றத்தில் விவாதித்தார்களா? அமைச்சர்கள் விவாதித்தார்களா? யாருக்கும் தெரியாம ரகசியமா கருணாநிதி கையெழுத்து போட்டாரே, எதற்காக, ஏன்? அந்த கட்சி இப்ப சொல்லட்டும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுங்கிற நினைப்புல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவினர் பேசுறாங்கன்னா ஆல்ரெடி வந்து முதலமைச்சரோட எந்த பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் பழைய வரலாறா இருக்கு. நேத்து நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்தில் இது குறித்தும் பேசப்பட்டுருச்சு. அமைச்சர் சொன்னவர் தெருவுல போறவர் இல்ல, சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட சூழல்ல இன்னும் அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர் போறாருன்னு தகவல் வரலையே தவிர பட் எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் போகணும் அப்படிங்கறதா இப்ப கேள்வி. அந்த தேவராஜர் சொன்னதுதான் திரும்பி உங்களுக்கு சொல்லணும். அதான் இதுக்கு மத்தியில் இருப்பது பாஜக ஆட்சி, தமிழகத்தில் இருப்பது தாவேகா, கர்நாடகத்தில் காங்கிரஸ். காங்கிரஸும் தாவேகாவும் மத்திய அரசுக்கு எதிரணியில் இருக்கு. இந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு இடம் நம்ம முடிச்சுக்கலன்னா மத்திய அரசு இதை வச்சு நம்ம 2 பேரையும் காலி பண்ணும். தேவராஜர் சொன்னார்ல, அது இவங்களுக்கும் தெரியும். அது ஏதாவது ஒரு வழியில ஒத்து போக முடியுமா? முயற்சிக்கிறாங்க. முயற்சி பண்றது தப்பா? ஏதாவது ஒரு முயற்சி பண்றோம்ல, அது முயற்சி தவறு இல்லை. இதில் ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அது மகிழ்ச்சி தான். முதலமைச்சர் போனார் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முயற்சி இருக்கு. கன்வெர்ட் ஆச்சுன்னா பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் முயற்சிக்கிறார்கள் மட்டும்தான் சொன்னேன். இது முடியுமா முடியாதான்னு நான் சொல்லல. மாநில அரசுடைய கையை விட்டே திமுக இந்த உரிமையை விட்டுருச்சு மத்திய அரசு கிட்ட. தண்ணி திறந்து விடுறது கூட மத்திய அரசு பண்ண முடியாது. காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று வாரியம் இருக்கு, அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் தண்ணி திறந்துடுவாங்க. இந்த மொத்த உரிமையுமே 74 இவர்கள் ரினிவல் பண்ணாதனால அதுக்கப்புறம் 89 இவர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் கையெழுத்து போட்டது. அப்பவும் திமுக ஆட்சி, திமுக முதல்வர் கருணாநிதி தான் இந்த 3 கட்டத்துல இருந்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுடைய 7 தலைமுறைக்கும் இந்த துரோகம் திமுக ஆட்சியால் வந்தது. கரூர் இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட உயிர்கள் போன விஷயம் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு கரும்புள்ளியாவே மாறிடுச்சு. தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச உடனே எப்போ கரூர் போவார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்து கடைசியாக அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கொடுக்கப்பட்டது. இப்போ கடைசியாக அரசு பணி வந்து கொடுக்கப்பட்டுச்சு.
அந்த அரசு பதவி கொடுத்தது செல்லாது, ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த தாவேக்காவுக்கு கரும்புள்ளின்னு சொன்னீங்களா, அது என்னன்னு எனக்கு புரியல. தாவேக்கா என்ன கரும்புள்ளி? அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய பார்க்க வந்தாங்க, அங்க உயிரிழப்பு நடந்தது. நீங்க ஜனநாயகத்தை அடிப்படை புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா இல்லையா? தனிப்பட்ட நீங்களோ நானோ ஜனநாயகத்துல நமக்கான பாதுகாப்பை நாமே உருவாக்கி கொள்ள முடியாது. அரசாங்கம் தான் அந்த பாதுகாப்பை கொடுக்கணும். அதில் தவறு நடந்தால் அரசாங்கம் பொறுப்பே ஒழிய ஏற்பாடு பண்ணவங்களோட பொறுப்பு இல்லை. இப்ப நீங்க வர்றோன்னு நீங்க ஒரு துப்பாக்கி வச்சுட்டு உங்களுக்கு கூட 2 பேரை கூட்டு வர முடியுமா? முடியாது. அந்த கூட்டம் வரும். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உள்ள இத்தனை விசாரணை குழு நடக்குல்ல, அந்த நிகழ்ச்சி நடந்து 2வது நாள்லயே ஒரு கேள்வி கேட்டேன். இந்திய நாட்டுடைய வரலாறுல எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு. எங்கேயாவது அது நடப்பதற்கு முன்பாகவே 15 ஆம்புலன்ஸ் வண்டியை நின்னதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 15 ஆம்புலன்ஸ், அது தனியார் ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு? 41 பேர் செத்தாங்க. 10 மணிக்கு மேல காலையில 6 மணிக்குள்ள 41 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே எப்படி? இது சம்பவம் அல்ல, எதேச்சாக நடந்ததல்ல. வக்கர புத்தி படைத்த சில பேருடைய வக்கர புத்தியால் இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படின்னு நான் பேசினேன். ஏன் விசாரணை கமிஷன் விசாரிக்கல? இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால்தான் அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அதுல ஏதாவது ஒரு வகையில உதவுன்னு முதலமைச்சர் நினைக்கிறார். அவருக்கு தெரிந்த வகையில பண்றார். ஆனா ஒண்ணு இருக்குங்க, யாரு கோர்ட்டுக்கு கேஸ் போனாங்க சொல்லுங்க? 2 கட்சிக்காரங்க போனாங்க. அதான் யாரு? நாம் தமிழர் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க. இப்போ 41 பேருக்கு வீட்டுக்கு வேலை கொடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் பஞ்சாப்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், ஜெர்மன்காரன், ஜப்பான்காரன். நாம் தமிழர்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பாவப்பட்ட 41 குடும்பத்துல வேலை கொடுத்தா அதை எடுத்து போடாதீங்களா? இன்னொன்னு கட்சி மனித நேய மக்கள் கட்சி. ஒரு குடும்பத்துல செத்துருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல். இந்த 41 குடும்பத்திலிருந்து வேலை கொடுக்குறேன்னு என்ன சீஃப் செக்ரட்டரி வேலை கொடுக்குறேன்னாரா? அல்ல டிஜிபி வேலை கொடுக்குறேனாங்க? பியூன் வேலை, வாட்ச் வேலை, மிஞ்சி போனா ஒரு கிளர்க் வேலை தான் கொடுக்க போறாங்க. அதை தாண்டி இல்லை. இதை வேணான்னு கூட அவங்க சொல்லிட்டு அது வேற. இதற்காக இவ்வளவு கங்கணம் கட்டி பேசுறாங்கல்ல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு யார் காரணம், என்ன காரணம் என்பதை இவர்கள் பேசிவிட்டு இதை சொன்னால் அதிலே அவருடைய நேர்மை இருக்கலாம். அவன்கிட்ட நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை, நாணயமும் இல்லை. அவசரப்பட்டு இந்த அரசு பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, கலந்து ஆலோசிக்காம இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வருது. ஒருத்தர் வந்து இந்த அரசு பதவி எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்போ அவங்களுக்கு அரசு பதவி கொடுத்துட்டு திரும்ப இந்த அரசு பதவியை திரும்ப வாங்குறதுங்கிறது மென்டலி அவங்களை திரும்ப காயப்படுத்துற மாதிரி ஆகாது. கதையும் பேசிட்டு இருக்கீங்க. அனுதாபத்தில் ஒரு கொடுக்குறாரு, நீங்க வேணான்னு கூட சொல்லுங்க, அது வேற. அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவுன்னு பண்ணாங்க. இது சரியா தப்பான்னு சொன்னா பல விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி பல எத்தனையோ இந்தியா முழுக்க நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லி கதையை இழுப்பதல்ல. வேணான்னு சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு பொருத்தமான காரணம் சொல்லும்ல. நீங்க வேலை கொடுங்க, கொடுக்காம போங்க. நான் முதல்ல சொன்னதுதான், இந்த வேலைன்னு அரசு வேலைன்னு சொன்ன உடனே ஏதோ சீஃப் செக்ரட்டரி வேலை, டிஜிபி வேலைன்னு யாராவது நினைச்சுன்னா அது பெரிய தப்பு. அது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு கிளர்க் வேலை தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதி நிறைய பேர் காத்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு. அவங்களுடைய வேலைகளை பறிக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி இது சரியா இருக்கும்? நீதிமன்றத்துல வாதமெல்லாம் வைக்கப்பட்டது. பகத்சிங்க தூக்கு போட்டதும் நீதிமன்றம் தானே? சரியா? வஉசிக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுத்தது நீதிமன்றம் தானே? நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கணும் நீங்க நினைச்சா அது உங்களுடைய அறியாமை. மனிதனை மனிதனா பாருங்க சார். மனித நேய மக்கள் கட்சின்னு வச்சுட்டு மனிதாயமானவே இல்லாம பேசக்கூடாது. அப்படி ஒரு சோகம் நமக்கு நடந்தா நாம ஏதாவது உதவி கிடைக்காம எதிர்பார்ப்போம்ல. அது தவறு, கொடுப்பது தவறுன்னு நம்ம பேசக்கூடாது. இதே மாதிரி பின்னால போனா முடியுமான்னு பார்க்கணும். நீங்க இது கேட்குறீங்களே, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தானா நாம 60 பேரு. இந்த 60 பேருக்கு நீங்களும் நான் கட்டின வரி பணத்தை வந்து 10 லட்ச ரூபா திமுக ஆட்சியில் கொடுத்தாங்கல்ல. அன்னைக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். கேட்டீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு அரசாங்கத்துல இருந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல, அதை கேட்டீர்களா? எதை கேட்கணுமோ அதெல்லாம், அதாவது யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இந்த கேள்வி வருதே ஒழிய நியாயத்தின் பேரால், தர்மத்தின் பேரால் இது வராது. தலைமைச் செயலகம், முதலமைச்சருடைய அலுவலகம் வந்து மாற்றப்பட்டிருக்கு, அதிகாரப்பூர்வமே வந்திருக்கு. ஆனா எங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலக சங்கம் வந்து சங்கம் அதெல்லாம் உங்களோட வச்சிருங்க. உங்களுக்கு விருப்பம்னா வேலை பார்க்கல போங்க. நீங்க முதல்ல சொன்னதுதான் அரசாங்கம் எடுக்கிற முடிவை கேட்கறது தானே சார் அதிகாரிகள். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அரசாங்கம். இந்த கேள்வி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்கான். நீங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன் மாற்றப்படணும்? அது அவங்க மன்னிக்கணும். உங்களை போன்றவர்கள் இப்படி எல்லாம் பேசுவது தவிர்க்கு. அரசாங்கம் என்ன அதிகாரியுடைய வேலைக்காரனா? அரசாங்கம் சொல்வதை கேட்பதற்கு அதிகாரிகளா?
அதிகாரிகள் சொல்றதை கேட்பதற்கு அரசாங்கமா சொல்லுங்க. யார் சார் யார் சொல்றதை கேட்கணும்? ஒரு அரசாங்கம் தானே சுப்ரீம். அரசாங்கத்தை நீ சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னா நீ வேலையில் இருக்க கூட வெளியே போயிரு. இல்ல இடவசதி காரணம் தான் வந்து அதெல்லாம் முக்கிய எங்களுக்கு காரணமா தெரியும் சார். சொல்லப்படுது. நீ யாரு இட வசதி? வேலைக்கு வர்றவன் ஏன்னா ஏசி ரூம்ல உட்காந்து சம்பளம் வாங்குறது மட்டும் தான் அந்த வசதி பாக்குறீங்களா? என்ன வசதி? வசதியை ஒதுக்கி வச்சுட்டு சேவை செஞ்சாதான் அவன் அரசு ஊழியர் நியாயமான ஆள் அர்த்தம். அது ஒரு சேவை சார். நீங்க காசு மட்டும் சம்பளம் மட்டும் வேணும்னு கேட்பீங்க, ஆனா வசதி பாப்பீங்களா? என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல பட்ஜெட்லாம் வரப்போது, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், அந்த இட வசதிகள் அட, அதுக்கு- இந்த மாதிரியான அதுதான் விஷயங்கள் உங்க வேலை. மாற்றப்படுது. அந்த வேலை செய்ய முடியும்னா இரு, இல்லன்னா போயிடு, வேலை ஆள வச்சு செஞ்சுக்கிறோம். திமுக தரப்புல கடுமையான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வந்து திமுக ரீல்ஸ் போட்டு இந்த ஆட்சி ஆமா, நடத்துறாங்க ஆமா, அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. reels எது வேணாலும் அமைச்சர்கள் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இவர் தெரிஞ்சு யாருங்க பேசுறா? ஸ்டாலினுக்கு தான் சாக்ரட்டிஸ் மாதிரி அரசு நிர்வாகத்தை சாக்ரட்டிஸ் மாதிரி தெரியுமா? என்னன்னு சொல்றீங்க நீங்க? அல்ல உதயநிதிக்கு என்ன தெரியும்? என்ன சார் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா முழு நேர அரசியலுக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. இது மாதிரி அரசியல மந்திரி ஆகிறதுக்கு அப்படி எல்லாம் தகுதி வச்சிருக்காங்களா? அல்ல திமுக துரைமுருகன் மந்திரியா வந்து 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்ல? அவரை விட்டு துணை முதல்வர் அவரை போட்டாங்களா, உதயநிதியை போட்டாங்களா? அப்பெல்லாம் நீங்க கேட்கல? இன்னும் அனுபவம் ஆற்றல் என்ன பேசுறீங்க? அதுவும் திமுக தான் செய்து வேற சொல்றீங்க. இந்த தப்பான எல்லாத்துக்கும் உதாரணம் முன்னுதாரணமே திமுக தான். எங்க நான் கேட்கிறேன் என்னது? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளிகொழுன்னு அந்த பாட்டை எழுதினவரே சுந்தரனார், மனோன்மணிய சுந்தரனார். அவர் பேராலேயே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில அதுல போய் இந்த பாட்டை 3வது தான் பாட சொல்லி ஒருத்தர் சொன்னான்னா அதை எதிர்த்து உடனே தமிழ்நாடு முழுக்க கிளர்ச்சி வரணுமா இல்லையா? அதை விட்டு எதேதோ பேசுறாங்கன்னா அவங்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மேனிஃபெஸ்டோல சொன்னதெல்லாம் வந்து இவங்க நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிற விஷயம் கேள்வி. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் சொல்றது உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. 67 தேர்தலுக்கு முன்னால திமுக ஆட்சியில் அமர்த்தினால் உடனே ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, படிப்படியாக 3 படி போடுவோம் சொன்னாங்களா? கடல் பாசிகள் அல்வா தயாரிப்போம், தேங்காய் நாரிலே ரப்பர் தயாரிப்போம் சொன்னாங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆச்சா? அதெல்லாம் ஏன் ஜெயிலேன்னு ஏதாவது கேட்டீங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்து 2 மாசம் கூட அவளை கேட்கிறீங்க. என்ன நியாயம் சார் உங்ககிட்ட இருக்கு? 2500 ரூபாய் இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. முதல்ல கேட்ட வசதியா மறந்துடுவீங்களே. உங்களுக்கு பலவீனமா இருக்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க, வேற மட்டும் கேட்பீங்க. 60 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்ற அதை பத்தி பேசவே மாட்டீங்க. இவன் வாக்குறுதி கொடுத்து 2 மாசம் ஆகல, பண்ணுவாங்களா? இது என்ன சார் கேள்வி? நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு முன்னால நீட் தேர்வு ஒழிப்பு அதுதான் கையெழுத்து போடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த கையெழுத்து டாஸ்மாக் கடையை மூடுவோம் சொன்னாங்களா? 5 வருஷமா மூடினாங்களா? அப்ப கூட உங்களா கேட்டாங்க நீட் தேர்வை எப்படி நீக்குவீங்கன்னு. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும், அந்த வித்தையை நாங்கள் செய்வோம். அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா, நியாயத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்பீங்களா? எனக்கு புரியல. இப்ப 70 நாள் ஆட்சி வந்து எப்படி மதிப்பிடுறீங்க? நிறைய நம்ம இதை பத்தி சார் பேசிட்டே நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். தமிழ்நாடு முழுக்க கடந்த காலத்துல ஒரு நிர்வாகம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு சாட்சியா இருந்துச்சு. நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாசில்தார் ஆஃபீஸ் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். காசு கொடுக்காம அங்க இருக்கிற எவனும் பார்க்க கூட மாட்டான். அப்படி இருந்த ஒரு நிலைமை மாறி இப்ப எங்கேயுமே காசு கேட்கல. நீங்க மகஜர் எழுதி கொடுத்தா ஒரு வாரத்துல உங்களுக்கு பதில் வருது. இதைத்தானே மக்கள் எதிர்பார்க்கிறான். அது நடக்குது இல்ல? அப்ப நல்லாட்சியா இல்லையா அதை சொல்லுங்க. காமராஜர் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், காங்கிரஸ் கட்சி நிறைய தருணங்கள் அதை பத்தி பேசியிருக்கு. நீங்க தொடர்ந்து பேசிட்டே வந்தீங்க. காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜ் உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? நல்ல விஷயம் தானே. ஒரு நல்ல ஒருத்தருடைய பேரை வைக்கிறது நல்ல விஷயம் தான். அவர் தான் தமிழ்நாட்டில் அதாவது உண்ண உணவு இல்லாமல் அதனால படிக்க வராமல் இருக்க மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக கடும் நிதி நெருக்கடி இருக்கிற போது கூட அவர் சொன்னது நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியாது. எப்படிங்க பட்ஜெட்ல பணமே இல்லை, இதை செயல்படுத்த முடியும் அதிகாரிகள் கேட்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா அதிகாரிகள் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்காத, நான் பிச்சை எடுத்தாவது அது செய்வேன்னாரு. அதை போலவே மக்கள்கிட்ட தனவந்தர்கள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னாரு. பல ஊரில் அப்படித்தான் மக்கள் நெல் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, அப்படிலாம் தான் நடத்தப்பட்டது. அதை போல உணர்வோடு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு சிந்தனை மட்டும்தான் தேவை, எப்படி செய்யணுங்கிறது அல்ல. அதை நோக்கி போகிற போது அப்படிப்பட்டவருடைய பெயரை தொடர்ந்து பயன்படுத்துகிற போது அதை கேட்கிற போதே அந்த மக்களுக்கும் அந்த நல்ல எண்ணம் வரும். ஒரு வீரனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான். ஒரு தியாகியை போற்றுங்கள், மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான். ஒரு அறிஞனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு அறிஞர் தோன்றுவான். ஒரு யோக்கியனை போற்றுங்கள், யோக்கியர்கள் பல பேர் தோன்றுவார்கள். இது யாரோ இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அவர் நல்லதை கொண்டு வர்றாரு. முன்ன மாதிரி
தனி மனித ஒழுக்கமோ பொது வாழ்க்கையில் நேர்மையோ இல்லாதவர்கள் எல்லாம் தினம் அவங்கள பத்தி சிறதிறக்கிறது, ஊருக்கு பேர் வைக்கிறது, அது இல்லாம நல்ல மனுஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்காக நல்ல சிந்தனை வரட்டும். பேரை வந்து அடிக்கடி அரசாங்கம் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. எங்க திட்டங்களுடைய பேரை வந்து தொடர்ந்து மாத்துவதுதான் இவங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களை கைது பண்றதுதான் இவங்க நோக்கம் போல இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. உதயநிதியை கைது பண்ணிருக்காங்களா? என்ன சார் பேச மாட்டீங்க? இல்ல அவங்க அப்பாவை கைது பண்ணிருக்காங்களா? மார்க்கண்டேயனை நீங்க கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்றேன்ல. இதை சொன்னவரை கைது பண்ணிருக்காங்களா, அவங்க அப்பாவை கைது பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. மற்ற நபர்கள் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க, மார்க்கண்டேயனை கைது பண்ணாங்க. கேட்கறதுக்கு ஆமா இல்லன்னு சொல்லுங்க. அப்புறம் அடுத்து இவங்க 2 பேரை பண்ணல இல்ல. இவங்க ஏன் பண்ணாங்க? அசம்பிளிக்குள்ள வந்து முதலமைச்சர் விளையாடும்போது ஒடிப்பேன் அப்படின்னா பண்ணாம இருப்பாங்களா? முத்தம் கொடுப்பாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன ஜனநாயக நாடா இல்ல காட்டுமிராண்டி விளையாடுற நாடா? தவறாக பேசினால், தவறாக செயல்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாதான் மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரும். இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அந்த கைது பண்ணேன்னு வச்சுங்க, ரோட்ல போற ரவுடி உங்களை அடிக்க மாட்டான். அவனை கேட்டியா, எங்களை கேட்பின்னு அவன் கேட்க மாட்டான். போலீஸ்காரங்கிட்ட யாரா இருந்தான் அவன் பேசுகிற பேச்சு, செய்கிற செயல், அதை வைத்துத்தான் அவன் மீது என்ன நடவடிக்கைங்கிறது. மந்திரியா இருந்தா, எம்எல்ஏ இருந்தா எதுவும் கேட்க கூடாது. அப்படியா? நாட்டினுடைய பிரதம மந்திரியே கைது பண்ண காலம் பல காலம் இருக்கு. அது இனிமேலும் நடக்கும் பாருங்க. பட்ஜெட்டோட சேர்த்து ஊழல் பட்டியலும் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து நீதித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. நல்லதானுங்க. கடந்த காலத்துல இந்த தவறுகளை தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்கு அவங்க சொல்ல வேணாம், முன்னாலே ஒருத்தர் சொல்லிட்டாரு. கான்ட்ராக்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில், அவருடைய மாநில தலைவர் 1 மாசத்துக்கு முன்னால பேட்டி கொடுத்தாரா? அதெல்லாம் உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். நாங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டா அந்த கான்ட்ராக்டர் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாலேயே அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் 50% கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆர்டரே கொடுப்பாங்க. உலகத்துல எங்கேயாவது உண்டா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும், அதுக்கெல்லாம் ஆத்திரம் வந்திருக்கணும். அவங்க அதை பற்றிலாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்காமல் வேறு பயனில்லாத விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதில் நாமும் சேர்ந்து தவறானவர்களுக்கு துணை போகிறோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா.